ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி உண்டான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது நிறைய பேர் நான் இந்த வீட்டில் இதை வைக்க சொல்கிறாங்க, அதை வைக்க சொல்கிறாங்க, இது இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மரங்கள் என்னென்ன, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவே கூடாத மரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காலமாக இருக்கும், அதை எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறத விட்டுடலாம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த ஒரு மரம் வளருது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மரங்கள் இல்லை செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல எல்லா வீட்டிலையுமே இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி. நம்மளுடைய வீடுகளில் அந்த துளசிக்குன்னு ஒரு மாடம் அமைச்சு டெய்லியும் போய் அந்த துளசிக்கு தீபம் ஏற்றிட்டு குளித்து தீபம் ஏற்றிட்டு போய் தரிசனம் பண்ணி அந்த துளசி மரத்துக்கு ஒரு பூவும் பூட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் வாசலுக்கு எப்படி முன்னாடி கோலம் போடுறாங்களோ அதே மாதிரி அந்த துளசி மாடத்தை சுற்றிலுமே கோலம் போடுற பழக்க வழக்கங்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலர்கள், ரொம்ப வாசனையான மலர்களை நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ரோஜாவாக இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாமரை பூவை தன்னுடைய வீடுகளில் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு லில்லி இந்த தாமரையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தாமரை வச்சுருக்கும் போது அந்த தாமரை வீட்டில் மலருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மகாலட்சுமி கடாட்சம் முழுமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, நம்மளுடைய அம்பாள் வழிபாடுகளில் நிறைய பயன்படுத்தக்கூடிய மலராக இந்த செம்பருத்தி இருக்குது. அதே மாதிரி தெச்சிப்பூ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடிய மலர் வகைகளாக இருக்குது. அடுத்து மரம்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் தாராளமாக நிறைய பேர்த்துக்கே இருக்குது. அப்போது நம்ம தாராளமாக வைக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக நம்மளுடைய வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறதா சொல்லுவாங்க. இப்போது அந்த வாழை மரம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் இடம் இருந்தால் தாராளமாக வைக்கலாம். நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி என்றைக்குமே வாழை மரம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகும்போது அந்த வாழை மரத்தை பார்த்துட்டு போகக்கூடாது. அப்போது அந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது ரொம்ப விசேஷம். அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த வாழை இலையை நம்ம விரத நாட்களில், அதாவது இந்த அமாவாசை, பௌர்ணமி, அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க மறுநாள் துவாதசி அன்னைக்கு அந்த வாழை மரத்துலேருந்து வரக்கூடிய இலை எடுத்து அதில் நம்ம உணவு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதாள கதையை கேட்டுட்டு விக்ரமாதித்யன் வேதாளம் கதையில் வர்ற மாதிரி முருங்கை மரத்தில் பேய் இருக்கும், ஆவி இருக்கும், அதெல்லாம் நம்மளை தாக்கிடும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் ரொம்ப சின்ன விஷயங்களை யோசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமானது. நம்ம முதல்ல இருந்தே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னால் உடனே முதல்ல ஒரு காணி நிலம், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு, அதோடைய கன்று, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம், இது மூணையும் தான் கொடுத்து அனுப்புவாங்க சீரா. அப்போது ஒரு காணி நிலமும் ஒரு பசுமாடும் கூட ஒரு முருங்கை மரமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் தற்சார்பு வாழ்க்கையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம ஏதாச்சும் நோய்வாய்ப்படுது, நம்மளுக்கு ஒரு சளி காய்ச்சல் அப்படின்னா உடனே நம்மளுடைய அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய இலையை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏதாச்சும் காய்கறி வாங்காத நேரத்துலையும் கூட அந்த முருங்கைக்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம், அந்த முருங்கை கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை அதனால தான் அப்போ வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடாத மரங்கள்
அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல நிறைய பேர்த்துக்கு இந்த தண்ணி தொட்டிகள் மேலையெல்லாம் வந்து அரச மரம், ஆலமரம் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளாக வந்து அதுக்கு அப்படியே மரமாக மாதிரி மாறி நம்மளுடைய வீட்டினுடைய சுவரையெல்லாம் பாழாக்கிடும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தரணும். ஏதாச்சும் அப்படி ஆலமரமோ இல்லை அரச மரமோ நம்மளுடைய வீட்டு மேலே இருக்குது, நம்மளுடைய அந்த தண்ணி பைப்பு உரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா உடனே அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலடைஞ்ச வீட்டில் எப்படி அந்த செடிகள்லாம் மேலே அப்படி முளைச்சிருக்குமோ அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம வைக்கக்கூடாது. இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம மக்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த மாதிரி அவங்களுடைய வாசம் அங்கே ரொம்ப அதிகமாயிடும். அதனால் எப்போவுமே இந்த ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வந்து இல்லை எந்த மரமாகட்டும் நம்மளுடைய வீடுகளில் இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் வீட்டு மேலே செவறுகளில் இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோடைய வீட்டு பக்கத்தில் இந்த சக்கரை பழ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரமும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதனால் வரக்கூடிய கெட்ட வைப்ரேஷன் நம்மளுடைய மனசை பாதிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கும், இல்லை பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பழ மரத்துக்காக வவ்வால் வரும். அந்த வவ்வால் வந்து அந்த மரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் வரக்கூடிய நோய் இந்த பறவை காய்ச்சல் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வவ்வாலினுடைய எச்சத்தினாலையும் அந்த வவ்வால் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் வரும். அதுவே நம்மளுக்கு ஒரு பேட் வைப்ரேஷனாக மாறும். அந்த மாதிரி சக்கரை பழ மரம் வைக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முள் சார்ந்த மரங்கள் எதுவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. நிறைய பேர்த்து வீட்டில் இந்த முள் மரங்கள் நிறைய கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நிறைய டிசைன்னு சொல்லிட்டு இந்த கள்ளி செடியும் கூட கொண்டு வந்து வச்சுருவாங்க. கேட்டால் வந்து அது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த முள் மரம், இந்த முள் செடி இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே. ரோஜா செடியில் முள் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மலர் வகையை சார்ந்தது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம முள்ளிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை. இந்த கற்றாழை எப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் அதிகமாக நோய்வாய்ப்படாது. அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன நோய்கள் வந்தாலும் அதை குணமாகக்கூடியதாக இந்த கற்றாழை இருக்கும். நம்மளுடைய வீடுகளில் வைக்கக்கூடிய செடிகளாகட்டும் மரங்களாகட்டும் அதற்குன்னு சரியான பராமரிப்பு, ஒரு தண்ணி விடுறதுலேருந்து, அதே மாதிரி அதுக்கிட்ட குழந்தைகள் ரொம்ப நெருக்கமாக போகாத மாதிரியும், களை செடிகள் அது கூட வராத மாதிரியும், அதனால் ஏற்படக்கூடிய இந்த கொசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாத மாதிரியும் நம்ம பார்த்துக்கிறது தான் நம்ம வீட்டுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால் மக்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இலைகள்லேருந்து பூக்கள்லேருந்து செடி பழங்கள் மரங்கள் வரைக்கும் எல்லாமே சரியான விதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சரியான வழியில் போகும். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நமஸ்காரம்.